வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.1ல் இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான் பாருங்கள். டிட்டர்மைன் வெதர் த செட்ஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொலினியர் அப்படின்னா மூணு பாயிண்ட்ஸுமே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குதா அப்படின்றத செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது 3 பாயிண்ட்டுமே ஒரே லைன்லேயே அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா? ட்ரையாங்கிளாக ஃப்ரேம் பண்ணாது அப்படின்றத தான் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் மூணையும் நான் அப்படியே எடுத்திருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச ஒரே ஒரு ஃபார்முலா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா தான். அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா போட்டு பார்த்தோம்னா ஆன்சர் 0 வந்துச்சு அப்படின்னா 3 பாயிண்ட்ஸுமே கொலினியர் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இது x1 இது y1 இது x2 இது y2 x3 y3 எடுத்து எழுதியாச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா எழுத போகிறேன். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஸோ இது ஏபிசி அப்படின்னு வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கோங்க. 1/2 இன்ட்டு எக்ஸு ஒய் ப்ளஸ் எக்ஸு ஒய் ப்ளஸ் எக்ஸு ஒய். ஓகேங்களா? மைனஸ் எக்ஸு ஒய். ஸோ டபுள் டைம் எழுதிட்டு என்ன பண்ணணும், 1 2 2 3 3 1 அடுத்து 1 2னா 2 1 3 2 இதோட ரிவர்ஸ். அடுத்தது 1 3. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா x1 y2 x2 y3 x3 y1. ஓகேங்களா? அதே மாதிரி x2 y1 x3 y2 x1 y3. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த டேட்டாவெல்லாம் அப்ளை பண்ணணும். ஸோ அதை எப்படி போட போகிறோம் அப்படின்னா, இதுக்கும் இன்னொரு டெக்னிக்கு. இந்த கொடுத்துருக்க x1 y1 மைனஸ் 1/2 3. அடுத்தது மைனஸ் 5/6 5 6. அடுத்தது மைனஸ் 8 8. ஸோ மேலே கீழே எழுதுறேன். அடுத்த பாயிண்ட்டு 3 பாயிண்ட் முடிஞ்சு அகைன் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு லாஸ்ட்டாக எழுதணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 1/2 இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? மேலேருந்து மைனஸ் 1/2 இன்ட்டு 6. ஸோ ஃபஸ்ட்டு சைன் எழுதுகிறேன். இது மைனஸ் இது ப்ளஸ்ன்றப்ப கண்டிப்பாக மைனஸ் தான். 1/2 இன்ட்டு 6 நம்மளுக்கே தெரியும். 1/2 இன்ட்டு 6 அதாவது 6ல் பாதி, அவ்வளோதான். ஸோ கட் பண்ணால் 3 தான் ஆன்சர் வரும். 3 2s are 6. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆன்சர் 3. அடுத்தது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் 5 8s are 40. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் 3 8s are 24. ப்ராக்கெட்டை போட்டுக்கோங்க. மைனஸ் போட்டு மறுபடியும் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் எழுதணும். ஓகேங்களா? இப்போ இந்த டைரெக்ஷன் எடுங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 இன்ட்டு 5 5. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 6 8s are 48. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 8 இன்ட்டு 1/2. இது நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரி தான். 8 இன்ட்டு 1/2. ஸோ டினாமினேட்டர் இங்கே 1 இங்கே 2. ஸோ இதையும் கட் பண்ணால் 4 2s are 8. ஸோ ஆன்சர் வந்து 4. ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும், 8 இன்ட்டு 1/2. பட் ப்ளஸ்ஸு மைனஸ்ன்றப்போ மைனஸு 4. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். மைனஸ் 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 எல்லாமே மைனஸ்ன்றப்ப எல்லாத்தையும் டேரெக்டாக ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? 40 + 3 43 43 + 24 67 மைனஸ். அடுத்தது இந்த மைனஸை நான் போட்டுக்கிறேன். இந்த ப்ராக்கெட்லேயே போடுங்க. மைனஸ் 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 எல்லாமே மைனஸ்ன்றப்ப ஆன்சர் மைனஸு. ஆட் பண்ணுங்கள். 5 + 48 53 58. சாரி 5 + 48 53 53 + 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு 5 நம்ம 15க்கு வெறும் 5 தான் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 67 வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். 1/2 ப்ராக்கெட் மைனஸ் 67 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 67. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். முன்னாடி இருக்கிறது இந்த மைனஸ் 67 அப்படியே எழுதிட்டேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் 67 அப்படியே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ மைனஸ் 67 ப்ளஸ் 67 ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ரெண்டுமே கட் ஆகிட்டு 0ன்னு கிடைக்கும். 1/2 இன்ட்டு 0 என்ன வரும், 0. ஓகேங்களா? தட் ஃபார் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னது, 0. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 0 அப்படின்னா தட் ஃபார் ஆல் த 3 பாயிண்ட்ஸ் ஆர்
கொலினியர். ஓகேங்களா? எல்லாமே ஒரே லைனில் தான் இருக்குது அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த சம்மு. ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இப்போ இது நம்ம செஞ்சது ஃபஸ்ட்டு டிவிஷன் தான். செகண்ட் சம். செகண்ட் டிவிஷன் போகலாமா? ஸோ செகண்ட் டிவிஷன் பாருங்கள். நம்மளுக்கு இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா ஏ கமா பி ப்ளஸ் சி நம்பர்ஸில் கொடுக்காம பாயிண்ட்ஸில் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது ரெண்டாவது பி கமா சி ப்ளஸ் ஏ. அடுத்தது சி கமா ஏ ப்ளஸ் பி. ஸோ இது மூணும் தான் பாயிண்ட்ஸு. ஸோ இப்போ இது ஏனும் இது பினும் இது சினும் எடுத்துக்கிட்டேன் கேபிட்டலில். ஓகேங்களா? ஸோ வழக்கம் போல் நமக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா எழுதணும். ஒரு சம்மில் ஒரு தடவையாவது ப்ரெசன்ட் ஆகிருக்கணும். ஓகேங்களா? ஸோ 1/2 மேலே கொடுத்தது அது வேறு டிவிஷன், இது வேறு டிவிஷன். எக்ஸு ஒய்யு நான் உங்களுக்கு ப்ராக்டிஸாகவே நான் மறுபடியும் அதே மாதிரியே எழுதி பழகுறேன். எல்லா இடத்துலையும் எக்ஸு ஒய்ன்னு எழுதிட்டு 1 2 x2 y3 x3 y1 அகைன் 2 1 3 2 3 1. நான் இதை பார்த்து தான் எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா x1 y2 x2 y3 x3 y1 மைனஸ் x2 y1 x3 y2 x3 y1 எல்லாமே ப்ளஸில். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு இருக்கக்கூடிய டெக்னிக்கு 1/2 இதையும் நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மட்டில் ஏ பி ப்ளஸ் சி. அடுத்தது செகண்ட் பாயிண்ட் பி சி ப்ளஸ் ஏ. அடுத்தது தேர்ட் பாயிண்ட் சி ஏ ப்ளஸ் பி. முடிஞ்சு நம்ம அகைன் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை கொண்டு வந்து இங்கே எழுதுகிறேன். ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்? 1/2 கிராஸாக மல்டிப்ளை பண்ணுங்கள் ஏ இன்ட்டு சி ப்ளஸ் ஏ. அடுத்தது ப்ளஸ் போட்டுக்கோங்க. இதையும் மல்டிப்ளை. ஸோ இதையும் தான் மல்டிப்ளை. ஸோ பி இந்த லைன் போட வேணாம், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக காமிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது சி இன்ட்டு பி ப்ளஸ் சி. ஸோ இது ஒரு பெரிய ப்ராக்கெட்டு. அடுத்தது மைனஸ் போட்டு கீழே இருந்து ஸோ பி ப்ளஸ் சி இன்ட்டு பி. நான் அதான் பி மொதல் எழுதிட்டு பி ப்ளஸ் சி ப்ளஸ் சி இன்ட்டு சி ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் ப்ராக்கெட்டை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஏன்றது இந்த சிக்கும் இந்த பிக்கும் ஏக்கும் காமன். அப்போ ஏ இன்ட்டு சி ஏசி ப்ளஸ் ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு ஏ பிஏன்னு வரும். நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பம் மாதிரி ஏபிசி அந்த ஆர்டர்லேயே கொண்டு வருவோம். ஏபி பி இன்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் சி இன்ட்டு பி சிபி, அதனால் ஆர்டர் படி பிசி ப்ளஸ் சி ஸ்கொயர். அடுத்தது மைனஸ் பி இன்ட்டு பிஏ மல்டிப்ளை பண்ணால் பி ஸ்கொயர் பி இன்ட்டு சி பிசி. ஓகேங்களா? மைனஸு காமன், அதனால் வெளியே போட்டிருக்கேன். ப்ளஸ் இந்த ப்ளஸ்ஸு தான் இது சி இன்ட்டு சி ஸ்கொயர். அடுத்து இந்த ப்ளஸ் எழுதிட்டு சி இன்ட்டு ஏசி ப்ளஸ் இந்த ப்ளஸ் எழுதியிருக்கேன் ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு பி ஏபி. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மைனஸ் அப்படின்றது என்னது? காமன் டு ஆல் த எலமெண்ட்ஸ். ஸோ அப்போ மைனஸ்லாம் எடுக்கிற மாதிரி எழுதணும்னா இந்த மேலே இருக்கிறத ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எழுதிக்கிறேன். ஏசி ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி பி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ப்ளஸ் சி ஸ்கொயர். இந்த மைனஸு காமன் டு ஆல், உள்ள எல்லாமே ப்ளஸ்ஸு. அப்போ எல்லாத்தையும் மைனஸாக நம்ம அப்ளை பண்ணால் எல்லாமே மைனஸ். ஸோ மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பிசி மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏசி மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டேர்ம் எங்கே இருக்கோ, சேம் டேர்ம் எங்கே இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணுறேன். ஏசி மைனஸ் ஏசி, ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், ஏபி மைனஸ் ஏபி, பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், பிசி மைனஸ் பிசி, சி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. இது ப்ளஸ்ஸு மைனஸில் இருக்கிறதுனால எல்லாம் கேன்சல் ஆனால் ஆன்சர் 0 தான். ஓகேங்களா? மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது தான் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் கேன்சல் ஆனால் தான் 1 வரும். ஸோ ப்ளஸ்ஸும் மைனஸில் கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் 0. ஸோ அப்போ நான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன்? 1/2 இன்ட்டு 0. ஓகேங்களா? ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னது? 0. ஓகேங்களா? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டிப்பாக 0. Therefore all the
3 points are collinear. ஓகேங்களா? ஸோ இதுதான் அவன் கேட்டிருக்கான். 0 வந்ததுனால 3 பாயிண்ட்ஸுமே கொலினியர் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. தேர்டு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதில் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த பாயிண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம அப்படியே தான் எடுத்து எழுத போகிறோம். x1y2 + x2y3 + x3y1 - x2y1. ஸோ இந்த ஃபார்முலா வந்து கம்பல்சரியாக எழுதி தான் ஆகணும். நம்ம வந்து அதுக்கு தான் ஷார்ட்டாக ஒன்று சொன்னேன். 1/2 போட்டுட்டு காமனாக போட்டுட்டு xy - xyன்னு போட்டுட்டு பாயிண்ட்ஸுக்கு நேம் கொடுக்குறேன். நம்பர் கொடுக்குறேன் 1 2 2 3 3 1 போட்டுட்டு அடுத்து இந்த 1 2 அப்படியே ரிவர்ஸாக 2 1 2 3 ரிவர்ஸாக 3 2 3 1 ரிவர்ஸாக 1 3. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலாவில் இந்த இடத்துல 1 3 தான் வரும். பட் நம்ம இந்த ஃபார்முலாவில் டேட்டாவை இங்கே போடலை, நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் டேட்டாவை போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய 10th மேக்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 5.1ல் இருக்கக்கூடிய செகண்ட் சம் 2 டிவிஷனுமே இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்.